நீங்க பழனிக்கு போறீங்கன்னா, கண்டிப்பா இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு போங்க. ஏன்னா, நான் இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி பழனிக்கு போயிருந்தேன். அங்க எனக்கு ஒரு பயங்கர ஒர்ஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. அது என்னன்னா, நான் நடந்து போயிட்டு இருந்தேன். பழனிக்கு கோவிலுக்கு போற ரோட்ல ஒரு குரூப் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருந்தாங்க. அந்த இடத்துல நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்குள்ள போகும்போது, ஒருத்தவங்க வழிமறிச்சு, "எனக்கு காசு குடு" அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, நான் சில்லறை எடுத்து குடுக்கலான்னு குடுக்கும்போது, "எனக்கு ரூ. 10 இருந்தா குடு, இல்லன்னா எனக்கு வேணாம்" அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த ரூ. 20 நோட்ட நான் குடுக்கும்போது, அவங்க என் பர்ஸ்ல இருந்த காச பாத்துட்டு, அந்த ரூ. 100 கூட நான் உனக்கு சுத்தி தரேன். வீட்ல போய் வை. அது உனக்கு நல்லபடியா ஏதாச்சும் நடக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இல்ல எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. சரி ஓகே நீங்க கேட்கறேன்றதுக்காக நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு குடுத்தேன். அது இன்னொரு ரூ. 100 எடு. நான் வந்து 2மே சுத்தி தரேன். நீ வச்சுக்கோ. நான் திரும்ப தந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல பரவாயில்ல நான் ஒண்ணுல மட்டும் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். அவங்க கேட்காம அந்த 2 நோட்டையும் கேட்டு வாங்குனாங்க. வாங்கிட்டு அவங்க தலையிலயும் சுத்தி, என் தலையிலயும் சுத்தி 3 தடவ என்ன துப்ப சொல்லிட்டு குடுத்தாங்க. குடுக்கும்போது பார்த்தா ஒரு ரூ. 100 தான் குடுத்தாங்க. இன்னொரு ரூ. 100 குடுக்கல. நான் வந்துட்டு சரி என்கிட்ட குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா நாங்க 2 கிலோ அரிசி வாங்கிக்கிறோம். போ 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 அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. சோ அப்ப நான் போகும்போது எனக்கு வந்துட்டு என்னடா நம்ம காலையிலேயே இப்படி ரூ. 120 ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு என்னால அதை ஏத்துக்க முடியல. சரின்னு நான் திரும்ப போய் அவங்கள்ட்ட நான் கேட்கும்போது, இதுக்காவா அங்கிருந்து வந்த அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இளக்காரமா. சரி நான் சம்பாரிச்சது ரூ. 100, எனக்கு அது பெரிய காசு தான். நீங்க குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது, அவங்க வந்து இந்தாப்பா, சரி இந்தா போ, ரூ. 50 வச்சுக்கோ, நான் நான் ரூ. 50 வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க. வாங்கி பார்த்தா அதுல ரூ. 40 தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இந்தாங்க பரவாயில்ல, நீங்க என் காசே கொடுங்க, என் ரூ. 100 கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அது ரூ. 40 கொடுத்துட்டு அவங்க து அப்படின்னு வேற துப்புனாங்க. சரி ஓகே நீங்க ரூ. 100 கொடுங்க, நீங்க துப்புனதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, திரும்ப அந்த ரூ. 100 இப்படி 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 பண்ணி, ஏன்னா நம்மள பயமுறுத்துறாங்க. திருநங்கைகளோட சாபம் வந்து பழிச்சிடும் அப்படின்றதுக்காக என்னை வந்து பயமுறுத்துறதுக்காக அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. நான் நம்புறது கடவுளை மட்டும்தான். இன்னொன்னு நான் பண்ற நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் தான் என்னோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும். சோ அப்படி பண்ணும்போது குடுத்தாங்க. அத குடுத்த ரூ. 100 நான் வாங்கி நடந்தபோது 3 தடவ அவங்க துப்புறாங்க. சோ இந்த மாரி நான் அடுத்து கிராஸ் பண்ணி போகும்போது திரும்ப அங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் குரூப் இருந்துச்சு. சோ பழனிக்கு போறீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. டிரான்ஸ்ஜெண்டர பாத்தீங்கன்னா அடுத்த ரூட்ல மாறி ஒதுங்கி போயிருங்க.